ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இப்போ பொங்கல் வரப்போகுது இல்லைங்களா? எல்லோரும் ஹாப்பியாக பொங்கலை கொண்டாடுங்க. ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட்டோட அப்டேட் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நிறையா மாவட்டத்தில் எக்ஸாம்ஸ் முடிஞ்சிருக்கு. அதாவது நேர்முக தேர்வு வரைக்கும் முடிஞ்சிருக்கு. சில மாவட்டங்களில் நேர்முக தேர்வு நடக்கலை. சில மாவட்டத்தில் இன்னும் எக்ஸாமுக்கே எந்த ஒரு இதுவுமே பண்ணலை. அப்படிங்கும்போது நம்ம இப்போ எல்லோரும் கேட்குற கேள்வி என்னென்னா, எக்ஸாம் முடிஞ்சவங்களுக்கு ஜனவரியில் ரிசல்ட் வந்துடுமா அப்படின்னு கேட்குறீங்க. எக்ஸாம் முடிஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக நேர்முக தேர்வு வரைக்கும் நான் எல்லாத்தையும் எங்கள் மாவட்டத்தில் எல்லாம் முடிஞ்சிச்சு அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம ஜனவரி எண்டுக்குள்ளே ரிசல்ட்டை எதிர்பார்க்கலாம். ஜனவரி எண்ட்லேருந்து நம்ம பிப்ரவரி ஒரு 15க்குள்ளே நம்ம ரிசல்ட் எதிர்பார்க்குறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதுக்கப்புறம் எலெக்ஷன் வந்துடும். ஸோ நம்ம கொஞ்சம் அதில் அந்த இதுக்கு நம்ம ப்ரிப்பேராக இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இன்னொரு கேள்வியும் எல்லோரும் கேட்டுட்ருக்கீங்க. இப்போ எலெக்ஷன் வரனால இந்த இதெல்லாம் தள்ளி போட்டுருவாங்களா? எக்ஸாம்ஸ் நடக்காதா? இல்லை ரிசல்ட் விடுறதுக்கு லேட் பண்ணிடுவாங்களா? இல்லை எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ரிசல்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்களா? அப்படின்னு நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டுட்ருக்கீங்க. உங்களுடைய கேள்விகள் நியாயமானது. அதே சமயத்தில் நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும். எந்தெந்த மாவட்டங்களில் அதிகமாக இப்போ தேர்வுகள் முடிஞ்சிருக்கு, இனி இன்டர்வியூ வரைக்கும் எல்லாம் முடிஞ்சிச்சு அப்படிங்கிற மாவட்டத்தில் கண்டிப்பாக ஜனவரி எண்டில் ரிசல்ட் கொடுத்துருவாங்க. அதில் நமக்கு எந்த மாற்றமும் கிடையாது. அதே மாதிரி இன்னும் எக்ஸாம்ஸ் எல்லாம் எதுவுமே வைக்கலை அப்படிங்கிற மாவட்டத்தில் ஒரு வேளை ஜனவரியில் எக்ஸாம் வைக்கலாம். இல்லை ஜனவரியில் எக்ஸாம் வைக்கிறதுக்கு கொஞ்சம் அவங்க வாய்ப்பு இது பண்ணாலுமே ஜனவரியில் எக்ஸாம் வச்சு அதுக்கப்புறம் அவங்க எலெக்ஷன் ஒர்க்கையும் பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஒரு வேளை எக்ஸாம் வைக்காதவங்களுக்கு எக்ஸாம் நடத்தாமலே போகலாம். தேர்தல் முடிஞ்சு கூட எக்ஸாம் நடத்த வாய்ப்பு இருக்குது. பாதியில் எக்ஸாம்ஸ் நின்றவங்களுக்கு கண்டிப்பாக அதை சீக்கிரம் முடிக்கணும்னு தான் பார்ப்பாங்க. சீக்கிரம் அந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் முடித்து அந்த தேர்தலுக்குள்ளே ரிசல்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. அதை நம்ம கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். இன்னொரு விஷயம், நிறையா பேர் நம்மளுடைய சேனலை பார்க்குறீங்க, நம்மளுடைய வீடியோஸை பார்க்குறீங்க. மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி புதிய அப்டேட்டுகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள என்னுடைய சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல். அப்புறம் அனைவருக்கும் ஹாப்பி பொங்கல். எல்லோரும் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள். இந்த தை திருநாள் எல்லாருக்கும், தை பிறந்தா வழி பிறக்கும்னு சொல்கிற மாதிரி இந்த தை பிறந்தா எல்லாருக்கும் நல்ல வழி பிறக்கும் அப்படின்ட்டு நம்புவோம். தேங்க்யூ. பாய்.